ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஹைடன் ப்ரெக்னன்சி பார்ட் 5. ஜங்குக் இப்போ தன்னோட மேன்ஷனுக்குள்ளே ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் நடந்து வந்து லிவிங் ஏரியாவை சுற்றி பார்க்குறாங்க. வைன் இருக்காங்களா அப்படின்னு. வைன் இல்லை. ஸோ ஸ்டடி ரூமில் தான் இப்போ இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேகமாக ஸ்டடி ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. வைன் அங்கேயும் இல்லை. ஓஹோ, பெட்ரூமில் தான் போயிருக்கணும் அப்படின்னு தன்னோட வெஸ்ட் வாட்சை பார்த்துட்டே இப்போ பெட்ரூம்குள்ளே தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க ரூம் டோரை. டைம் இப்போ 9:30 கிட்ட ஆகிடுச்சு. ரூம்லேயும் வைன் இல்லை. ஸோ இப்போ பாத் பண்ணிட்டதும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு இருக்கிற கோபத்தில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பாத்ரூம் டோரை நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வைன் இப்போ பாத் பண்ணிகிட்ருக்காங்க நைட்டு தூங்குறதுக்காக. வைன் இப்போ பாத்ரூம் டோரை நாக் பண்ண சவுண்ட் கேட்டதும் என்னது இது, உள்ளுக்குள்ளே ஆள் இருந்தால் குளிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியாது அந்த ஆளுக்கு. நல்லா சிப்பன்சி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த பார்ட்டியில் லில்லி அக்கா கூட வந்து ஈன்னு உட்காந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து கதவை திட்டுறதை பாரு. பாத் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சவுண்ட் கொடுக்குறாங்க வைன். கோபமாகவே தான் வைனுமே ஷவுட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு வைனோட இந்த ரஃபான வாய்ஸை வெளியிலேருந்து கேட்டுட்டு இன்னும் ஆத்திரம் தாங்க முடியல. எகெயின் பழமாக நாக் பண்ணுறாங்க ஜங்குக். ஓஹோ இப்பரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அப்படியே எழுந்து நின்று பாத்டப்லேருந்து கீழே இறங்கி டவல் எடுத்து வியர் பண்ணலான்னு டவலில் தான் ஹேண்ட்ஸை வச்சு எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே ஜங்குக் கடுப்பு தாங்க முடியாமல் பாத்ரூம் டோரை ஓங்கி ஹிட் பண்ணி டோரை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்துட்டாங்க. உயிரே போயிடுச்சு வைனுக்கு. அப்படியே சைடில் இருந்த மிரரில் சாஞ்சிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே ஒரு செக்ஸி போஸ்டில் நின்றுட்டுருக்காங்க டவலோட வைன். ஜங்கு கொஞ்சம் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணாமல் கிடுகிடுன்னு வந்து அப்படியே வைனோட த்ரோட்டை பிடிச்சிட்டாங்க. ஏய் அறிவு கட்டவளே, என்ன திமிர் இருந்தா ஈவினிங் உனக்கிட்ட நான் கேட்கும்போது நான் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டு கோயோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பேன். கோயோட பார்ட்டிக்கு எதுக்காக வந்த அப்படின்னு கத்துறாங்க. வைனுக்கு உண்மையிலே மூச்சை விட முடியல. அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் ஜங்குக்கு ரியாலிட்டி ஹிட் ஆகுது. அப்படியே தன்னோட க்ரிப்பை லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஏற்றி விட்டுட்டாங்க வைனை. வைன் அப்படியே பொத்துன்னு ஃப்ளோரில் போய் விழுந்துட்டாங்க. டவல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. பதட்டத்தோட டவல் எடுத்து அப்படியே வியர் பண்ணிக்கிட்டே பயங்கரமாக காஃப் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, மரியாதையும் உங்களுக்கு கிடையாது. யாரை கேட்டு பாத்ரூம்குள்ளே வந்தீங்க? வெளியில் போங்க, யூ சீப் மேன், வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க வைன். அவ்வளோதான். ஜங்குக் அப்படியே வைனோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி தூக்கி விட்டு, எதுக்காக காய்கிட்ட போனேன்? காயை மேரேஜ் பண்ணிக்க போறியா? இன்னும் 2 இயர்ஸில் அவனை மேரேஜ் பண்ணிக்க போறியாமே. நான் உன்னை கொடுமைப்படுத்துறேனாடி? நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேனா? என்ன கொடுமைப்படுத்தினேன்? அப்படி காலேஜில் யாருக்கிட்டையெல்லாம் போய் நான் தான் உன் ஹஸ்பண்ட்னு என்னையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா எனக்கு? என் டேடியை வச்சுக்கிட்டு அந்த காய்க்கு உன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன்னு காயோட டேடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் டேடிக்கு நீ தான் அந்த பொண்ணுன்னு தெரியாமல் நல்லா மேரேஜ் பண்ணி வையின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னை விட்டுவிட்டு அந்த காயை மேரேஜ் பண்ண போறியா நீ? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? அப்படின்னு ஹேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிட்டாங்க ஜங்குக். வைனுக்கு பெயின் தாங்க முடியலை. அப்படியே ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சிட்டாங்க வைன். யார்ரா நீ இதெல்லாம் சொல்கிறதுக்கு? இன்னும் ஒரு 4-3 மந்த்தில் என்ன டிவோர்ஸ் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் யாரை கட்டினா உனக்கு என்ன? எதுக்குடா என் ரூம்குள்ளே வந்த? எதுக்கு பாத்ரூம்குள்ளே வந்த? அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஹேரை பிடிச்சி ஆட்டி எடுத்துட்டாங்க வைன். 2 பேரும் மாற்றி ஹேரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஷேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி வைன் சைடில் இருந்த பாத்டப்புக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஜங்குக்குமே வைன் மேலே அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி பாத்டப்புக்குள்ளே விழுந்துட்டாங்க. வைன் அப்படியே வாட்டருக்குள்ளே மூழ்கி போயிட்டாங்க. அப்படின்னு ஒரு சவுண்டோட வைன் அப்படியே எழுந்திருக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதுக்குள்ளே எழுந்து அப்படியே பாத்டப்பில் உட்காந்து வைனை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. அப்படின்னு காஃப் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கை பார்த்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க வைன். உண்மையிலேயே பட்டு ஸ்ட்ராங்கான ஸ்லாப் அது. ஜங்குக்கு ஐஸே டியரப் ஆயிடுச்சு. இப்போ தான் தண்ணிக்குள்ளே விழுந்திருப்பாங்களா, ஜங்குக்குமே நல்லா தண்ணியெல்லாம் நோஸில் போயிருக்கும். ஜங்குக்குமே காஃப் பண்ணிக்கிட்டே அப்படியே தன்னோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு, என்னை அடிச்சிட்டியாடி நீ? உன்னை நான் விட்டவே மாட்டேன்டி, என்னையை விட்டு
காய மேரேஜ் பண்ண போறியா? வெக்கம் கட்டவளே, கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தவனை கட்டிக்கிறேன்னு சொல்கிறிய, வெக்கமா இல்லையா? நீ அடிச்சிருக்க, நீ உன்னை விட மாட்டேன்டினா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கு ஒயினோட சீக்ஸை பிடிச்சி தன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு அழுத்திட்டாங்க. ஒயினுக்கு உண்மையிலேயே பாடியே பெயினாக இருக்குது. அந்த அளவுக்கு ஜங்குக்கு எத்தி விடுறதும் பிடிச்சி அமுக்கிறதுமா இருக்காங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒயின் 2 பேருமே தண்ணிக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்களா, அப்படியே ஜங்குக்கை ஓங்கி தன்னோட லெக்ஸை வச்சு உதஞ்சி விட்டுட்டாங்க ஒயின். ஜங்குக்கு அப்படியே சைடில் சாஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அந்தளவுக்கு அடி விழுகலை. ஏன்னா வாட்டருக்குள்ளே கிக் பண்ணதுனால பெயின் எதுவும் ஜங்குக்கு தெரியல. எகெயின் ஒயின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னோட லெக்ஸை வச்சு ஜங்குக்கை உதைக்கலான்னு போகும்போது ஜங்குக்கு அப்படியே பிடிச்சிட்டாங்க ஒயினோட லெக்ஸை. எவ்வளோ திமிர் இருந்தால் நீ என்னையை உதைக்கிறதும் அடிக்கிறதும் பண்ணுவ? நீ யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தவனை கட்டிக்கிறதுக்கு நீ ப்ராக்கெட் போடுவியா? நீ இனிமேல் காலேஜுக்கே போகக்கூடாதுடி, உன்னை நான் போக விட மாட்டேன். நீ வீட்டுக்குள்ளேயே கடை, உனக்கு நான் ஹோம் ஸ்கூலிங் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து ஒயினையும் பிடிச்சி தூக்கிக்கிட்டே எழுந்திரிச்சிட்டாங்க பாத்டப்லேருந்து. விடுடா, என்னை விட்டு ஒளி, என்னை விடுடா அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக்கு பார்த்து ஒயின். விட மாட்டேன், உன்னைய விடவே மாட்டேன். என்னையை விட்டுவிட்டு நீ எவனை கட்டிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். உனக்கு 18 வயசு தான் ஆகுது. ஆனாலும் உனக்கு புருஷன் இருக்கும்போதே இன்னொரு ஆள் கேட்குறானா? உனக்கு நான் கரெக்டாக ஹஸ்பண்டாக இருக்கக்கூடிய அத்தனை வழியும் பண்ணியிருக்கணும். பண்ணாதனால தாண்டி நீ இன்னொரு ஆளை தேடி போகிற. இதுக்கப்புறம் நீ எவனையும் தேடி போக முடியாது, உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அப்படியே தன்னோட ஷோல்டரில் தூக்கி படுக்க வச்சுக்கிட்டு வேகமாக பாத்ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க ஜங்குக். பயங்கரமாக ஒயின் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உண்மையிலே பயமாக இருக்குது ஒயினுக்கு. என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். விடவே மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன். ஏன் முன்னாடி அந்த காயோட டேடி உன்னையா காய்க்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. விடுவேன் நான் இனிமேல் உன்னையா? என்னூட்டு பொண்டாட்டி நீ, எவனையும் நீ மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினை அப்படியே தூக்கி பெட்டில் போட்டுட்டாங்க. ஒயின் அப்படியே பவுன்ஸ் ஆகி பெட்டுக்குள்ளே எகெயின் வந்து விழுகிறாங்க. ஜங்குக்கு 1 மினிட் கூட யோசிக்கல. அப்படியே ஒயினோட டவலை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஒயினுக்கு. ஃபுல் நேக்கடாக இருக்காங்க ஒயின். அப்படியே ஒரு பிளாங்கெட் எடுத்து தன்னை கவர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒயினை பற்றி துளி கூட கண்டுக்கல. அப்படியே டவலை சைடில் தூக்கி போட்டுட்டு வேகமாக தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாங்க. ஒயினுக்கு பயம் வந்துடுச்சு. இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டக்குன்னு அந்த பிளாங்கெட் எடுத்து தன்னை கவர் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஜங்குக் தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே ஒயினை போய் எகெயின் பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. ஒயின் ரொம்பவே ஹை பேனிக்கில் இருந்திருப்பாங்க. ஸ்லாப் கொடுத்ததும் அந்த ஸ்ட்ராங்கான ஸ்லாப்பில் அப்படியே தன்னை மறந்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி பெட்லேயே விழுந்துட்டாங்க ஒயின். எக்ஸ்ட்ரீம் ஆங்க்ரினஸில் இருந்தனால ஜங்குக்கு ஒயின் மயங்கினது தெரியலை. ஜங்குக்கு அப்படியே ஒயினை நல்லா படுக்க வச்சு அப்படியே ஒயின் மேலே படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 4 ஹவர்ஸ் லேட்டர் ஒயின் பலமாக கற்றுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜங்குக் பயங்கரமாக ஒயின் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓ காட், இவ்வளோ ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டு உன் கூட என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா 8 மந்த்தை நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே. தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு லில்லியும் வேண்டாம், எவ்வளோ வேண்டாம், நீ மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயின் கூட ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். ஒயினால் இந்த பெயினை தாங்கவே முடியலை. பலமாக அழுது கத்துறாங்க. மிஸ்டர் ஜான் ப்ளீஸ் எட்டி போங்க, என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு என் லில்லி அக்காவை தானே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். விட மாட்டேன், விடவே மாட்டேன். இதுக்கப்புறம் உன்னைய லில்லி எனக்கு வேண்டாம். எனக்கு புரிஞ்சிடுச்சு, எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு லில்லியை விட அதிகமாக. லில்லி எனக்கு ஏனோ தெரில பிடிக்கலை. இப்போ எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு. நான் உன்னை விடவே மாட்டேன். நீ என் கூட தான் இருக்கணும், லைஃப் லாங் நீ என் கூட தான் இருக்கணும். உனக்கு இப்போ நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அந்த லில்லிக்கிட்ட நான் இனிமேல் போக மாட்டேன். உன் கூடவே தான் என் லைஃப் முழுக்க இருப்பேன். எந்த பொண்ணையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட லிப்ஸில் எகெயின் லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒயின் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க.
ஜாங்கோ கேர்லராகவே எழுந்திருச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அமைதியாக ஒயினை பார்த்துக்கிட்டு சைடில் உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ, கோபத்தில் நான் இந்த அளவுக்கு வேலையை பண்ணியிருக்கேனே. ஐயோ, இவ ஃபேஸ் ஃபுல்லாக என்னை இப்படி இருக்குது, இப்படி பஃபியாகி போயிருக்கே அப்படின்னு மெதுவாக அப்படியே பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணி பார்க்குறாங்க. பாடி முழுக்க பயங்கரமான ஹக்கி மார்க்ஸும் பைட் மார்க்ஸும் இருக்குது ஒயினுக்கு. உயிரே போகணும் இருக்குது ஜங்குக்கு. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், போவோம் சின்ன பொண்ணு. ஓஹோ அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாங்க ஜங்கு. எஸ்டர்டே நைட் காரில் வந்துட்டுருக்கும்போது லில்லி தன்னோட செல்ஃபோன்லேருந்து ஜங்கு கிட்ட சில ஃபோட்டோகிராஃப்ஸை காட்டியிருப்பாங்க. ஜங்கு காரை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி போயிட்டுருப்பாங்களா, அந்த டைமில் லில்லி தன்னோட செல்ஃபோனில் சில ஃபோட்டோஸ் எதை பாருங்கன்னு காட்டினதும் ஜங்குக்கு சைடில் காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபோட்டோஸை தான் வாங்கி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக். பயங்கரமான எடிட்டிங் வேலைகளெல்லாம் பார்த்து ஒயினும் காயும் ஒன்றா இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோஸில் இருக்குது. காய் மட்டும் கிடையாது, ஒயினோட கிளாஸ் ரூமில், அப்புறம் ஒயினோட சீனியர்ஸில் இருக்கக்கூடிய சில பசங்க கூடயும் ஒயின் ஒன்றா இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி லில்லி ஜங்கு கிட்ட காட்டியிருப்பாங்க. ரீசன், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜங்குக்கு ஒயினை பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ முடிஞ்சளவுக்கு ஒயினை பற்றி ஜங்கு கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்து ஜங்கு குயிக்காக ஒயினை டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஜங்கு கிட்ட என்ன தான் ஜங்குக்கோட மம்மி டேடி காம்ப்ரமைஸ் பண்ணி ஒயின் கூட சேர்த்து வைக்க பார்த்தாலும் ஜங்குக் ஒயினை வேண்டான்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வேலைகளெல்லாம் பண்ணியிருப்பாங்க லில்லி. ஸோ கோபத்தில் இருந்தனால அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதெல்லாம் எடிட்டிங்கிறத கவனிக்க முடியல ஜங்குக்கால். ஸோ அத்தனையும் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு லில்லி மேலே இருந்த அபரீதமான நம்பிக்கையில் தான் எஸ்டர்டே நைட் கோபமாக வந்து ஒயின்கிட்ட இப்படியெல்லாம் நடந்திருப்பாங்க ஜங்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் ஒயினை அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து, அந்த லில்லி எனக்கிட்ட ஃபோட்டோஸை காட்டினான். கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது நான் இருக்க முடியாது. என்னால் இப்போ அதை ஆணித்தனமாக சொல்ல முடியும். ரீசன், நான் அவங்க கூட இந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபர்ஸ்ட் பர்சன் நான் தானுங்கிறத என்னால் 1000% அடித்து சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது லில்லியோட ஃபோனில் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ் எப்படி வந்தது? இல்லை லில்லிக்கு யார் இதெல்லாம் அனுப்பி விட்டுருப்பா? உன்னைய பற்றி தப்பா கண்டிப்பாக அது எடிட்டிங்காக தான் இருக்கணும். இல்லை கிராஃபிக்ஸ் வேலையில் யாரோ உன்னைய இந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கணும். யார் இந்த வேலையை பண்ணி லில்லிக்கிட்ட அனுப்பிவிட்டது? ஒன்றும் புரியலையே. என் பொண்டாட்டியை கண்டவன் கூட சேர்த்து வச்சு எவன் எடிட்டிங் பண்ணது? இந்த வேலையை பார்த்தது யாராக வேணாலும் இருக்கட்டும், அந்த ஆளுக்கு என் கையில் தான் இருக்குது டெத்து. கண்டிப்பாக உயிரோடு விட மாட்டேன். என் பொண்டாட்டியும் கொண்டவனையும் சேர்த்து வச்சு எடிட் பண்ணவன் எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு என் கையில் பிடிப்படுற அன்னைக்கு தான் இருக்குது கடைசி டே அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஜங்கு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு மெதுவாக வாங்கிக்கிட்டு போய் உட்காந்து, ஓ ஐயோ சின்ன பொண்ணு நல்ல பொண்ணு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பாவம். கண்டவங்க ஒயினை பற்றி பேசுனதை நான் கேட்டுக்கிட்டு லில்லி போய் ஒயினை பற்றி இவ்வளோ தப்பாக சொன்னாலே. நான் நைட்டு முழுக்க ஒயின் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிலாக்ஸாக படுத்திருக்கும்போது திங்க் பண்ணி பார்த்தேன். என்னோடய காலேஜில் ஒயின் சேர்ந்து கிட்டத்தட்ட 9 month கிட்ட ஆகுது. ஆனால் எந்த பையனையும் பார்த்து ஒயின் ஒரு சின்ன ஸ்மைல் கூட பண்ணது கிடையாது. ஏதாவது கேட்டால் பதில் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிடுவா. ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட கூட அவளோட புக்கை வச்சு தான் சில கொஸ்டின்ஸ் கேட்பா, பேசுவா. ஸ்டாஃப் ரூமுக்கு எதாவது கொடுக்க போனால் கொடுத்துட்டு 1 minute கூட நிற்க மாட்டா, வந்துடுவா. காய் தான் போய் பேசுவான் ஒயின்கிட்ட. ஆனால் ஒரு நாள் ஒயின் காய்கிட்ட நின்று பேசுனது இல்லையே. அப்படியே பேசினாலும் ஓஹோ சப்ஜெக்டை பற்றி மட்டும்தானே பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானுமே பார்க்கும்போது அவள் சப்ஜெக்டை பற்றி மட்டும்தான் பேசுவாள். ஆனால் காய் ஒயினை போகும்போதும் வரும்போதும் நோட்டம் விடுவான். ஐயோ, காய் தான் ஏதோ அவங்க டேடிக்கிட்ட 1க்கு 2 சொல்லி கொடுத்து ஒயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க டேடி தடை சொல்லாமல் இருக்கணும்னு ஏதாவது பொய்ய சொல்லியிருப்பானா? அடக்கடவுளே, என்னால் முடியல. என் முன்னாடி தானே ஒயின்கிட்ட அவன் சொன்னான் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்னு. ஐயோ, இவன் என்கிட்ட சொல்லாமல் அங்கே வந்தாலே அப்படிங்கிற கடுப்புலையெல்லாம்
காயோட டேடி வந்து பேசும்போது எனக்கு கோபம் வந்து நான் அப்படி பண்ணிவிட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, கண்ணு முழிச்சதுக்கப்புறம் என்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியலையே. சும்மாவே என்னை அசிங்கப்படுத்துவா. ஐயோ, நான் என்ன பண்ணுறது? என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ஒயின் என்னுட்டு ஏன் பொண்டாட்டியவ ஒயின் அவள் பாட்டுக்கு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் தோணலை. என்னைக்கு அந்த தென்னந்தோப்பில் லில்லி ஒயினுக்கு மற்றவங்கள பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலோ அப்பையிலேருந்தே எனக்கு ஒயின் என்னோட்டுங்கிற எண்ணம் வந்துடுச்சு. என்னோடது எப்படி இன்னொருத்தவங்கக்கிட்ட போகிறது, இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது, அதை என்னால் ஏற்றுக்க முடியாமல் தான் ஒயின்கிட்ட நான் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே எனக்கு புரியுது. ஒயினை இந்த மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அவளை தினம் பார்த்து அவள் அழகுலையும் அவளோட அமைதியான குணத்தையும் பார்த்து உண்மையிலே அவளை நான் எங்கோ ஒரு மூலையில் லவ் பண்ணியிருந்திருக்கேன். அதுதான் லில்லி வேறு யாரு கூடயோ அவளுக்கு அஃபேர்லாம் இருக்குன்னு சொன்னதும் எனக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. ஓ, போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு லில்லி வேண்டாம், அவள் கல்யாணம் ஆகாத பொண்ணு. யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம். எனக்கு நீ லில்லி வேண்டாம். நான் டச் பண்ண பொண்ணு ஒயின். லில்லியை விடவே எனக்கு ஒயின் இப்போ பிடிச்சிருக்கு. லில்லி எனக்கு பிடிக்கும், இருந்தாலும் ஒயின் அளவுக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒயினை மேரேஜ் பண்ணி ஒரு 1 மந்த் கழிச்சே எனக்கு ஒயின் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுச்சு. நான் தான் அதை புரிஞ்சுக்காமல் இருந்திருக்கேன். எனக்கு லில்லி வேணவே வேணாம், எனக்கு ஒயின் தான் வேணும், ஒயின் என்னால் விட முடியாது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் படுத்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக். ஏன்னா ஜங்குக்கு இப்போ ஒரு பயம் வந்துடுச்சு. எஸ்டர்டே நைட் ஜங்குக் ஒயின் கூட நடந்துக்கிட்ட விதத்துக்கு ஒயின் கண்டிப்பாக ஜங்குக் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ஜங்குக் சந்தேகப்பட்டிருக்காங்க ஒயினை. அது ஜங்குக்கே நல்லா தெரியுது. ஸோ என்ன நடக்க போகிறதோன்னு ஒரு பயத்துலையே ஜங்குக் அப்படியே ஒயினை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இப்போ தான் ஃபீல் ஆகுது ஒயினுக்கு பயங்கர ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு. ஐயோ, என்ன இப்படி கொதிக்குது உடம்பு, அச்சோ அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு உடனே டக்குன்னு எழுந்து ஒயினுக்கு தன்னோட ஒரு டிஷர்ட் எடுத்து வியர் பண்ணிவிட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க ஜங்குக். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் டாக்டர் இப்போ ஒயினோட ரூம்குள்ளே தான் நிற்கிறாங்க. ஒயின் இப்போ ஹெட்போர்டில் சாஞ்சு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க, தன்னோட லேப்பை பார்த்த மாதிரி. டாக்டருக்கு கோபமாக வருது. அம்மோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு கோபம் வந்துடுச்சு. ஆண்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வந்ததுலேருந்து என்னை குறைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க. இது தெரிஞ்சிருந்தோ நான் வேறு டாக்டருக்காவது கால் பண்ணியிருப்பேன். என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு? ஏதோ என் ஒய்ஃப் கூட கொஞ்சம் லபி டபியாக இருந்துட்டேன், அது கொஞ்சம் ஹார்ஷபிளாக ஆகி போயிடுச்சு. அதுக்காக வந்ததுலேருந்து நீ திட்டுறீங்க, இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு என் பொண்டாட்டிக்கிட்ட கேட்குறீங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. ஏய் ஜியான், மற்றவங்கக்கிட்ட கத்தி பேசுகிற மாதிரி எனக்கிட்ட பேசாத. உன் டேடிக்கு சித்தி பொண்ணுனா நீ எந்த அளவுக்கு ரகடானாலோ அதை விட டபுள் மடங்குன்னா என் புருஷனுக்கே அடி போட்டு உட்கார வச்சுருவேன். அந்த ஆள் உன்னை விட ஹைட் அண்ட் வெயிட்டான ஆள். அப்படி இருக்கும்போது என்ன எனக்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இது ஃபர்ஸ்ட் டைம் உனக்கும் ஒயினுக்கும் என்னால் அடித்து சொல்ல முடியும். மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 9 மந்த் கம்ப்ளீட் ஆக போகிறது. இவ்வளோ நாள் ஒயினை டச் பண்ணாமல் எஸ்டர்டே டச் பண்ணி இந்த பாடுபடுத்தி வச்சுருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு ஒயினை மேரேஜ் பண்ணதா டேடி எனக்கிட்ட சொன்னாங்க. அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு ஒயின் கூட வாழாமல் இருந்துட்டு எஸ்டர்டே தான் உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியா ஒயின் கூட? இப்படி தான் பண்ணி வைப்பியா ஒயினா அப்படின்னு அதட்டுறாங்க. ஜங்குக்கு பேசவே முடியலை. ஆண்டி, தேவையில்லாமல் பேசக்கூடாது. எது இப்போ விடுங்க, தெரியாமல் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் ஒழுங்காக நடந்துப்பேன் நான் ஒயின்கிட்ட. அவளுக்கு பெயினாக இருக்குது, ஃபீவர் அடிக்குது, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்னை உட்காந்து திட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு பொதன்னு ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிடுச்சு. பாவமாக இருக்குது டாக்டர் ஆண்டிக்கு. அப்படியே ஒயினோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் டேங்கிறனால இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நீ சங்கு கூட ஒன்றா இருக்கும்போது இதெல்லாம் சரியாயிடும். ஃப்ரீயாக இருக்கணும், அழக்கூடாது அப்படின்னு சங்கு கூட ஆன்ட்டி ஒயினோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, எனக்கு பசங்க தான் ஒன்றை மாதிரியே 2 பெற்று வச்சுருக்கேன், சிமெண்ட் டேங்குன்னு, ஒன்றை மாதிரியே ரூடி. இன்னும் மேரேஜ் பண்ணலை அவனுங்களுக்கு, பண்ணவே மாட்டேன். அவங்களே ஏதாவது ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கட்டிக்கிட்டு ஓடட்டும். எனக்கு ஒயினை ரொம்ப பிடிக்கும். ஒயின்கிட்ட இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தா அவ்வளோதான்.
நானே ஒரு ஊசியை போட்டு உனக்கே தெரியாமல் ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் சுற்றிக்கிட்டு திரிவ நீ நினைவில் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் ஒயின்கிட்ட இந்த மாதிரி ஹார்ஷப்லாம் நீ நடந்துக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுட்டு டேப்லெட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆன்ட்டி. ஒயின் அமைதியாக படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் வேகமாக ரூம் டோரை லாக் பண்ணிவிட்டு கிடுக்கிட்டுன்னு ஒயின்கிட்ட வந்து பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கோபம் வருது ஒயினுக்கு. ஆனால் ஜங்குக்கிட்ட பேசுகிறதுக்கு பிடிக்கல ஒயினுக்கு. அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் படுத்திருக்காங்க ஒயின். ஜங்குக் மேலே ஒயின் தூங்குறாங்கன்னு கூட யோசிக்காமல் அப்படியே தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. மிஸ்டர் ஜான், எனக்கு கோபம் வருது. உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. எட்டிப்போங்க. என்னைய பிடிக்கல. உன்னைய 1 இயரில் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் லில்லியை மேரேஜ் பண்ணிப்பேன்னு என்கிட்டே சொல்லிவிட்டு என் லைஃப்பை டார்க் ஆக்கியிருக்கீங்க நீங்கள். இதுக்கப்புறம் நான் யாரை மேரேஜ் பண்ணுவேன்? என்ன நீங்கள் பேட் டச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. ஒயினோட டியாஸை வைப் பண்ணி விட்டுட்டு இங்கே பாரு அழக்கூடாது. ஐம் சாரி. அந்த லில்லி எனக்கு இனிமேல் பிடிக்காது. அந்த லில்லியை நான் மறந்துட்டேன் விட்டுதல். இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், ஃப்யூச்சரில் நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்க மேலே ப்ராமிஸ் பண்ணுறேன், ஒரு நாளும் அந்த லில்லி சைடு போக மாட்டேன். நான் உண்மையிலே லில்லியை லவ் பண்ணேன். ஆனால் நான் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் லில்லி மேலே இருந்த அபிப்பிராயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுச்சு. இருந்தாலும் லில்லியை லவ் பண்ணேங்கிற ஒரே நினப்போடு அவகிட்ட சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேன். அவள் கூட பேசியிருக்கேன், சிரிச்சிருக்கேன், வேறு எதுவும் பண்ணது கிடையாது. நிஜமாக ஒரு கிஸ் கூட பண்ணது கிடையாது. அவளை நான் இதோட விட்டு ஒழிச்சிட்றேன். என்னை மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுக்கிட்டையும் நான் போக மாட்டேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் பார்த்த ஒரே பொண்ணு லில்லி. அவளை வேணாம் எனக்கு. இப்போ எனக்கு நீ தான் வேணும். எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்போ சொல்கிறேன், நீ நல்ல பொண்ணு. உனக்கு எந்த பாய் ஃப்ரெண்டும் இல்லை. நீ யாரையும் திரும்பி கூட பார்த்ததில்ல, எனக்கு தெரியும். ஐம் சாரி. ஏதோ நான் புத்தி மறந்து போய் உடனே ஹார்ம் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. அந்த லில்லி தென்னந்தோப்பில் வச்சு உனக்கும் காய்க்கும் இன்னும் நிறையா பசங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு சொன்னான். அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் நான் கோபப்பட்டேன். அந்த டைமில் தான் எனக்கு தோணுச்சு, என் பொண்டாட்டி எப்படி இன்னொருத்தவங்களை பார்க்குறது அப்படின்னு. இப்போ புரியுதுடி, உண்மையில இருந்த அன்பு தான் எனக்கு நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோங்கிற கோபத்தில் ஜலசாக மாறி உன்னை நான் திட்டியிருக்கேன், தொந்தரவு பண்ணியிருக்கேன்னு. இப்போ புரிஞ்சிருச்சு, எனக்கு லில்லியை விட உன்னை தான் பிடிச்சிருக்கு. லில்லியை சும்மா பிடிச்சிருக்கு. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் லில்லியை பற்றி நான் பேசக்கூட மாட்டேன். அவள் காலேஜில் ஒர்க் பண்ணால் கூட அவள் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். புரிஞ்சுக்கோ. ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் ஒயினை பார்த்து. ஒயினப்பை இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் நான் மேரேஜ் பண்ணி இங்கே வந்து 9 மந்த்துக்கிட்ட ஆகிறது. இந்த 9 மந்தில் நீங்கள் முடிஞ்சளவு என்னையா அவாய்ட் பண்ணியிருக்கீங்க, ஹார்ஷப்லாம் பேசியிருக்கீங்க, ஏன் கேரக்டர்லெஸ் பொண்ணுன்னு கூட என்னை சொல்லிட்டீங்க. ஆனால் நீங்கள் அந்த லில்லி கூட ஊர் சுற்றிக்கிட்டு எல்லாத்துக்கும் மேலே லில்லி சொல்கிற அத்தனையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு நான் ஏதோ லில்லியா உங்களோட பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு மேரேஜ் அன்னைக்கு கடத்தி கொண்டு போய் எங்கேயோ தூக்கி போட்டு வந்துட்டேன்லாம் என் மேலே அலிகேஷன் போட்டீங்க. போகிறோம். நீங்கள் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவீங்க, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவீங்க. எஸ்டர்டே வரையும் உங்களுக்கு லில்லியை தானே பிடிக்கும். இப்போ திடீர்னு என் மேலே ஆசை வந்துடுச்சா உங்களுக்கு? செருப்பு பிஞ்சிரும் இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேசுனீங்கன்னா. எஸ்டர்டே நைட் நடந்ததை ஒரு ஹாரபிளான ட்ரீம்னு நினச்சிக்கிட்டு நான் மறந்துவிட்றேன். இன்னும் 3 மந்தில் 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடும் நம்மளுக்கு மேரேஜ் முடிஞ்சு. எனக்கு நீங்கள் டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணி என்னை என் வீட்டுக்கு அனுப்பி விட்டுடணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். என் பாட்டி மாவுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சி நல்லா உங்களை மாதிரி ஒரு மான்ஸ்டர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த லில்லி உங்களை விட்டுட்டு நைட்டோட நைட்டாக ஓடி போயிட்டா. எதுக்கு ஓடனா, என்னத்துக்காக ஓடனான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் மேலே பழிய போட்டு நீங்கள் அவள் பேச்சை கேட்டுட்டு என்னை படுத்திருக்க பாடுக்கு வந்து நெஞ்சம் கிடையாது. எஸ்டர்டே நைட் நான் உங்களை காயோட பார்ட்டியில் பார்த்தேன். அந்த லில்லி கூட தானே கை கோர்த்து வந்தீங்க. எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ என்னையே பிடிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இங்கே பாருங்கள், மரியாதையே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் என்னையா என்னோட விருப்பம் இல்லாமல் டச் பண்ணியிருக்கீங்க. உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்கள் ஒரு சீட்டர், நீங்கள் ஒரு உமனைசர். உங்களை மாதிரி ஒரு ஆளை எனக்கு எப்போதும் பிடிக்காது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு ஆம்பளையை என்றைக்கும் என் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க மாட்டேன்னு. பெரிய யோக்கியவா மாதிரி எனக்கிட்ட என்ன சொன்னீங்க? 1 இயரில் உன்னை நான் தூக்கி போட்டுடுவேன், எனக்கு நீ தேவையில்லைன்னு சொன்னீங்கல்ல. தூக்கி போட வேண்டிய எண்ணெயை எதுக்காக நீங்கள்
டச் பண்ணீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். தப்பு, நான் பேசினதெல்லாம் தப்பு தப்பு. உன் செப்பலால் கூட நீ அடிச்சிரு, நான் வாங்கிக்கிறேன். ரூம்குள்ளே இல்லை, நல்ல ரோட்டில் விட்டே அடி, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு எல்லாம் தேவை தான். மன்னிச்சிக்க ப்ளீஸ் மன்னிச்சிக்க. என்னோட இடத்துல நீ வேறு யாரையும் வைக்கக்கூடாது, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க ஜங்குக். போதும் மிஸ்டர் ஜான், நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, என்னமோ பண்ணிட்டு கிடங்க, யாரு கூட வேணாலும் ஊர் சுற்றுங்க. எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. உங்கள் மேலே துளி கூட விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்னை பொறுத்தளவு ஒரு சீப்பான மேன். உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. கரெக்டாக இன்னும் 3 மந்தில் உங்களுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகணும். அதோட உங்களை விட்டும் இந்த வாழ்க்கையை விட்டும் நான் ஃப்ரீ ஆகிக்கணும். அதுக்கப்புறம் நான் என் பாட்டிமா கூட என் கிராமத்தில் போய் நான் நிம்மதியான லைஃப்பை லீட் பண்ண ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? என்னோட 8 இயர்ஸ் இருக்கும்போதே என்னோடய மம்மி டாடி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என் பாட்டிமா கூட நான் நிம்மதியாக இருந்தேன் ஒரு 6 மந்த்து. என்னோடய பெரியப்பா அவர் கூட என்னை அந்த சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து என் பெரியம்மாவும் என் லில்லி அக்காவும் என்னை பாடாப்படுத்தியிருக்காங்க. சின்ன வயசுங்கிறனால அவங்க கொடுக்குற கஷ்டம்லாம் எனக்கு பெருசாக தெரியல. ஸ்ட்ரென்த் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன் என் லைஃப்பில். மினியோட மம்மி அப்பப்போ என்னை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. என்னை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. மினி போலயே என்னையும் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கூட என்னை அனுப்ப மாட்டாங்க. என் பெரியம்மாவும் லில்லி அக்காவும். என்னை விட லில்லி அக்கா ஒரு 5 இயர்ஸ்க்கு பெரியவங்க. இருந்தாலும் லில்லி அக்கா என்னைய போட்டியான ஒரு ஆளாக எடுத்துக்கிட்டு என்னை பாடாப்படுத்தியிருக்காங்க. என் பெரியப்பா இறந்ததுக்கப்புறம் என்னை கொண்டு போய் கிராமத்துலேயே விட்டுட்டாங்க. என் பெரியப்பா இல்லைன்னு நினச்சி நான் வருத்தப்பட்டதை விட என் பாட்டிமா கிட்ட வந்துட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் நீங்களும் அந்த லில்லியும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு கிராமத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஒழிஞ்சிருக்க வேண்டியதானே. அந்த லில்லி எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. மேரேஜ் அன்னைக்கு நைட்டு நல்லா அங்கிள் ஆண்டியும் என் பாட்டிமா கிட்ட கெஞ்சி, லில்லிக்கு சிஸ்டர்னு நான் ஒருத்தி தான் இருக்கேன், என்னை பிடிச்சிருக்கு, ஸோ வைனை மேரேஜ் பண்ணிவங்க என் பையனுக்குன்னு கெஞ்சி என் பாட்டிமா லெக்ஸில் எல்லாம் விழுந்தாங்க உங்கள் மம்மி டாடி. என் பாட்டிமாவுக்கு வழி இல்லாமல் உங்களை பார்த்து உங்களை ஏதோ நல்லவர்னு என் பாட்டிமா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லா பார்த்துப்பீங்க. என் பாட்டிமா வயசானவங்க, ஏதாவது ஆனால் நான் மட்டும் தனியாக இருப்பேனே, ஒரு ஃபேமிலியாக கம்பைன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு உங்களை போய் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சு என் லைஃபே கெடுத்துட்டாங்க என் பாட்டிமா. ஆனால் எனக்கு வருத்தம் இல்லை. இப்போ நான் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு ஒரு டெமோ பார்த்துட்டேன். அம்மா, நான் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க விரும்பலை, எனக்கு அது தேவையும் இல்லை அந்த மேரேஜ். நான் பாட்டுக்கு 3 மந்தில் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணது என் பாட்டிமா கிட்ட போய் செட்டில் ஆகிடுவேன். நீங்கள் வருத்தமே பட வேண்டாம், நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன். நீங்கள் எத்தனை பொண்ணுங்களை பிடிச்சிருக்கோ கட்டிக்கிட்டு ஹாப்பியாக இருங்க. ஆனால் அந்த பொண்ணுங்க சொல்கிறாங்கன்னு என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களை விட்டுட்டு ஓடி போன அந்த லில்லி மேரேஜ் அன்னைக்கு நைட்டுக்கு என்ன தான் நடந்ததுன்னு நீங்கள் அந்த லில்லிக்கிட்ட மட்டும் தானே கேட்டீங்க. நீங்களா விசாரிச்சிருக்கீங்களா? லில்லி என்ன சொன்னாலும் அது ஓகே, ஆமாம் அப்படியா? லில்லி உண்மை தான் சொல்கிறாளான்னு கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சிருப்பீங்களா? நீங்கள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்துட்டு இங்கே வந்தவரா? வெக்கமால படித்தவர்னு நீங்கள் சொல்லவே கூடாது. படிக்காத ஒரு சாதாரணமான ஆட்கள் கூட நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து முடிவு பண்ணுவாங்க. இவங்க இந்த தப்பை பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு யோஜனை இருக்கும். என் கூட நீங்கள் இவ்வளோ நாள் பழகிருக்கீங்கள, எவ்வளோ குயிக்காக என்னையா கேர்லெஸ் பண்ணுன்னு சொன்னீங்க தெரியுமா? நீங்கள் அந்தளவுக்கு லில்லி மேலே உங்களுக்கு மயக்கம். அவள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நீங்கள் ஆணித்தனமாக நம்புறீங்க. எஸ்டர்டே நைட் ஏதோ ஒரு பிரச்சனை என்கிட்ட இப்படி 1 மணி நேரம் இருந்துட்டீங்க. இல்லை திருட்டுத்தனமாக என் மேலே ஆசை வச்சுக்கிட்டு என் கூட இப்படி இருக்கணும்னு நினச்சி வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. தொலையட்டும், நான் அதை தூக்கி போட்டுடுறேன், அந்த எண்ணத்தையே நான் மறந்துடுறேன். ஆனால் லில்லி மாதிரி ஒருத்தி கூட நீங்கள் உங்கள் லவ்வி டவ்வி மூமெண்ட்டை இதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்தீங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு எதை எடுத்து அடிப்பேனே தெரியாது. இந்த ரூமை விட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போங்க, எனக்கு உங்களை பிடிக்கலை, எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வைன் மெல்ல அப்படியே ஸ்லைடாகி அமைதியாக படுத்துட்டாங்க. சங்குக்கு உண்மையிலேயே வைன் சொன்ன அத்தனை வேர்ட்ஸும் இப்போ அப்படியே ஹெட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. அந்த லில்லி தானே சொன்னா வைனை பற்றி தப்பா? வேறு யாருமே வைனை பற்றி என்கிட்ட சொன்னதில்லையே. வைன் எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரைட் ஐஸை பார்த்து பேசுவா, நார்மலாக சிரிப்பா, உட்காந்துருப்பா, அவள் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. புருஷன்னு சொல்லிவிட்டனாலும் கூட இருந்திருக்கேன். மிகப்பெரிய சொத்துக்கு ஒரே வாரிசுனா, ஒரு இடத்துல கூட என்னை செடியூஸ் பண்ணணும்னு வைன் நினச்சதில்லை. ஐயோ, இப்போ தான் இந்த எண்ணமெல்லாம் எனக்கு வருது. வைன் நல்ல பொண்ணு தான்.
ஐயோ இந்த லில்லி மேலே தானே இப்போ எனக்கு டவுட் வருது. அவள் உண்மையிலேயே நல்ல பொண்ணா என்னன்னு தெரியலையே. அவள் மேலே இருந்த ஆசையில் நான் அவள் பேச்சை கேட்டுக்கிட்டு குருட்டுத்தனமாக தெரிஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒயின் என்னால் விட முடியாது. அவளுக்கு என் மேலே கோபம். எப்படியாவது ஒயின்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கி அவள் லைஃப்பை நான் ஏன் கூட லீட் பண்ணுறது மாதிரி பண்ணணும் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு ஜாங்குக் டக்குன்னு எழுந்து ஒயின் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு வெளியில் போயிட்டாங்க ரூமை விட்டு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 2 days லேட்டர் ஒயின் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 days-ஆக ஒயின் நடக்கலை. ஜாங்குக் தான் ஹெல்ப் பண்ணி ஒயினை பாத் பண்ணுறது, பாத்ரூமில் கொண்டு போய் விடுறதுன்னு சொல்லி ஒயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. வழி இல்லாமல் ஜங்குக்கோட ஹெல்ப்பையும் ஒயினை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாக இருந்திருப்பாங்க. இப்போ தானாகவே மெதுவாக கீழே இறங்கி நடக்கிறாங்க. அந்தளவுக்கு பாடி முழுக்க பெயினாக இருக்குது ஒயினுக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க தம்மையிலேயே கோபம் வருது ஜங்குக்கு. ஸோ 1 week காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு ஒயின் கூட தான் இந்த 2 days-ஆக இருக்காங்க ஜங்குக். ஒயினுக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் கூட அழுத்தி ஸ்பூன் பிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ ஜங்குக் தான் ஃபீட்லாம் பண்ணி விட்டுறாங்க ஒயினை. ஆனால் ஒயினுக்கு ஜங்குக்கை சுத்தமாக பிடிக்கல. இந்த 2 days-உம் எவ்வளவோ ஜங்குக் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒயின் பேச மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கு. இந்த தண்டனை தனக்கு தேவைதான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் டைம் ஜங்குக் ஒயினுக்கு காஃபி போட்டு ஒயினுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஒயின் பக்கத்தில் உட்காந்து தன்னோட காஃபியை சிப் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் அப்போ அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி சாஞ்சு உட்காந்துட்டு, மிஸ்டர் ஜியான், நான் நாளையிலேருந்து காலேஜுக்கு வரலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீ நாளையிலேருந்து காலேஜ் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அதுக்கு மேலே ஒயின் எதுவும் பேசலை. அமைதியாக காஃபியை சிப் பண்ணிவிட்டு தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் ஒயினுக்காக லிவிங் ஏரியாவில் டிக்காக ரெடியாகி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் மெதுவாக இப்போ அப்டேஸ்லேருந்து டவுன் ஸ்டேட் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக் வந்து ஃபுல் சூட்டோட ரெடியாக உட்காந்துட்ருக்கதை ஒயின் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கை கண்டுக்காமல் அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. டைம் இப்போ 8:30 ஆகிடுச்சு. ஸோ கிச்சனுக்குள்ளே போகும்போதே சொல்கிறாங்க, டைம் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ டக்குன்னு எழுந்து கிடுகிடுன்னு ஒயின்கிட்ட வந்து, அதெல்லாம் வேணாம் பேபி, நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன், என்னோட மெய்டை நான் இங்கே வர வச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம், மெய்டே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மெய்டு வெளியில் வந்துட்டாங்க. ஒயின் பாப்பா, உங்களுக்காக நான் புர்ஜி ரெடி பண்ணியிருக்கேன், சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன், வந்து உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு எதுவும் பேசிக்க முடியாமல் மெய்டு ஆண்டியை பார்த்து, எனக்கு 2 சப்பாத்தி போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. ஜங்குக் ஒயின் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு தனக்கும் பிளேட் எடுத்து வச்சு ஒயினுக்கும் பிளேட் எடுத்து வச்சுட்டு, நான் சர்வ் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயினுக்கு பிளேட்டில் சப்பாத்தி எடுத்து வைக்கிறாங்க. ஒயின் அப்படியே ஜங்குக்கை ஹெட் டோஸ் பார்த்துட்டு, என்னது இது, என் கூட ஒரு நைட் ஸ்டாண்ட் பண்ணதில் ஆசையா, எகெயின் ஒரு நைட் ஸ்டாண்டுக்கு என்னை கூப்பிடணுன்னு, அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஒயின் ப்ளீஸ், இப்படி பேசி என்னை அசிங்கப்படுத்தாத, நான் உன் கூட இன்னொரு நைட் ஸ்டாண்ட் இருந்தால் தான் என்ன பிரச்சனை, நீ என் பொண்டாட்டி தானே, நீ என்னை என்ன வேணாலும் அசிங்கப்படுத்திக்கோ, நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நான் உன் மேலே இருக்கிற அன்பில் தான் செய்கிறேன், எந்த ஒரு கெட்ட ஆசையிலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு அப்படியே தனக்கும் சப்பாத்தி எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்ன புதுசாக மெய்ட் ஆண்டியெல்லாம் வந்திருக்காங்க, நான் தானே இந்த வீட்டில் ஒர்க் பண்ணுவேன், இந்த வீட்டுக்கு வந்து நல்ல வேலையாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகலை, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா வேலையும் நான் தானே பார்த்துட்ருந்தேன், இப்போ எனக்கு ஃபீவர் அடித்ததும் மெய்ட் ஆண்டியை வர சொல்லிட்டீங்களா, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், நல்லாவே நடக்கவும் முடியுது, நான் பார்த்துக்கிறேன், எப்போதும் போல் மெய்ட் ஆண்டியை உங்களோட அந்த மேன்ஷனுக்கு அனுப்பிவிடுங்க, நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், இந்த வீட்டை விட்டு நீ போகவும் முடியாது, நீ என் பொண்டாட்டி இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. அவங்கக்கிட்ட பேச எனக்கு பிடிக்கல, நீங்கள் என்ன எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறது, 1 year முடியட்டும், நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக தன்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஆன்ட்டி கொடுத்த ஜூஸையும் சிப் பண்ணிவிட்டு ஒயின் மெதுவாக நடந்து மேன்ஷனுக்கு வெளியில் போய் தன்னோட ஸ்கூட்டியை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்போ கார்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, உன்னோட ஸ்கூட்டியெல்லாம் நான் வந்து அது பேர் என்னது சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன், இன்றைக்கி என் கூட தான் நீ வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு
அப்படியே ஜங்குக்கை கிராஸ் பண்ணிக்கிட்டு காம்பவுண்ட் கிட்டே போகிறாங்க. ஜங்குக் வேகமாக போகி வைனை பிடிச்சி திருப்பி, என்னடி ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் உலகமாக கோவக்காரன், உனக்கிட்ட நான் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன? என்னோட கோபத்தை தூண்டி விடாத. இதுக்கப்புறம் நீ ஸ்கூட்டிலலாம் போக வேண்டாம். ஏன் பொண்டாட்டின்னு ஊருக்கே தெரியட்டும், ஒரு பிரச்சனையும் எனக்கு இப்போ கிடையாது. ஏதோ நான் ஒரு கோபத்தில் அந்த லில்லியை கட்டிக்க முடியலைங்கிற வெறியில் உன்னை ரொம்ப திட்டிவிட்டேன். மன்னிச்சிக்கோ, காலில் விழுந்து வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சு தொலைஞ்சிரு. இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும், அவ்வளோதான், வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே வைனை பிரைட்டஸ்ட் ஸ்டைலில் தூக்கிண்டு கிடுகிடுன்னு கார்கிட்ட வந்து கார் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. வைனுக்கு ஸ்ட்ரகிள் பண்ண முடியலை. அந்தளவுக்கு வைனுக்கு இன்னமுமே சரியாகலை உடம்பு. ஸோ அமைதியாக காரில் உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு இப்போ ஒரு லைட்டான ஸ்மைலோட ஆப்போசிட் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வந்து அழகாக காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு காம்பவுண்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வைன் அப்படியே சைடில் இருக்க விண்டோஸ் வழியாக அப்படியே வெளியில் இருக்க சீனரியை பார்த்துக்கிட்டே அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க, வைன் மன்னிச்சிக்கோ வைன், தெரியாமல் நடந்துடுச்சு எல்லாம், மன்னிச்சிக்கோ. ஐம் ரியலி சாரி, டிவோர்ஸ்னு பேசக்கூடாது. நான் பண்ணதெல்லாம் தப்பு தாண்டி உன்னை ரொம்ப ஹார்ஷபிளாக பேசியிருக்கேன், உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். அத்தனைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உன்னை விட்டுட்டு யாருக்கிட்டையும் போக மாட்டேன். நீ எனக்கு வேணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னை அடி கூட அடிச்சுக்கோ ப்ளீஸ். யாரையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். உனக்கே தெரியும், அந்த லில்லியை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கேடு கெட்டவளை இப்போ எனக்கு பிடிக்கல. அவள் தான் உன்னை பற்றி என்கிட்ட தப்பாக சொல்லி கொடுத்துருக்கா. நான் இப்போ தான் யோசிச்சு இதெல்லாம் பார்க்குறேன். லில்லியை நான் ஒதுக்கி விட்டுட்டேன். என் லைஃப்லேயே இப்போ அவள் கிடையாது. என்னை மன்னிச்சிரு, நீ என்கிட்ட கோல்டாக நடந்துக்காத அப்படின்னு அழுதுகிட்டே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க வைனை பார்த்து ஜங்குக். வைனை இப்போ ஜங்குக்கை பார்த்து, இங்கே பாருங்க, எதுவுமே பேசாதீங்க, எனக்கு உங்களை பிடிக்கலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக் அதுக்கு மேலே எதுவும் பேசலை. அமைதியாக காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.